அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய ஆருத்ரா தரிசனம் நாள். சிவபெருமானுடைய மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆருத்ரா தரிசனம் நாள் தாங்க. இதற்கு திருவாதிரை விரதம் சொல்லிட்டு இன்னொரு ஒரு பெயர் கூட இருக்குது. இந்த நாளில் நம்முடைய கணவர்களுடைய நல்லபடியான ஒரு ஆயுள் நல்லா இருக்கணும், அவங்க நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமணமான பெண்கள் எல்லாருமே வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு பழக்கங்கள் இருக்குது. நடராஜருக்கு வருடத்தில் 6 முறை நடத்தப்படக்கூடிய அபிஷேகத்தில் மிக முக்கியமான இந்த ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு நடக்கக்கூடிய மகா அபிஷேகம் தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த நாளில் 32 வகையான பொருட்களை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடத்தப்படும். ஜோதிட சாஸ்திரப்படி 27 நட்சத்திரங்கள் இருந்தாலுமே திரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடியது சிவனுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரத்தையும் மகாவிஷ்ணுக்கு உரிய திருவோண நட்சத்திரத்தையும் தான் சொல்லுவாங்க. ஏன்னா பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர் தான் சிவபெருமான். அதனால தான் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ரொம்ப ஒரு விசேஷ முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஒரு நாளில், விசேஷமான ஒரு நாட்களில் நிறைய பேர் விரதம் இருந்து வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருப்போம். இந்த பதிவானது கொஞ்சம் தாமதமாக தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். இது ஒரு அவசர பதிவுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் இன்றைக்கி நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, எங்களால் விரதம் இருக்க முடியலம்மா, வீட்டு சூழல் எங்களுக்கு சரியில்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, இன்று மாலையில் தீபம் ஏற்றிட்டு நம்ம சொல்ல போகின்ற மிக அற்புதமான ஒரு மந்திரம், இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு தீர்க்க சுமங்கல யோகம், நல்லபடியான ஒரு கணவருடைய நம்முடைய ஆயுள் நல்லா இருக்கும். நல்ல நம்ம குடும்பம் நல்ல ஒரு அந்யோன்யமாக கணவன் மனைவிக்குள்ள எந்தவித பிரச்சனைகள் இல்லாமல் நல்லபடியாக சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்வதற்கு இந்த ஒரு மந்திரம் நமக்கு நிச்சயமாக துணையாக இருக்குங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திர பதிவு தான். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்ன கிருஷ்ண பகவான் தான் நட்சத்திரத்தில் அவர் திருவாதிரையாக இருப்பதாக ஒரு ஆன்மீக கருத்துக்கள் இருக்குது. அதனிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த நட்சத்திரத்துக்கு எவ்வளோ ஒரு விசேஷங்கள், எவ்வளோ ஒரு பெருமைகள்னு. இந்த மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு எல்லா சிவன் கோவிலையும் அந்த நடராஜருக்கு கண்டிப்பாக தரிசனங்கள் நடக்கும். அதனால் இந்த சிறப்பு அபிஷேகங்கள், இந்த நடராஜரை போய் தரிசிக்கிறது, இதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களுக்கு இன்றைக்கி மாலை நேரத்துலேயோ உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ நிச்சயமாக கோவிலில் போய் நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இந்த ஒரு நடராஜருடைய இந்த ஆருத்ரா தரிசனம்ங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு தன்மை கொண்டது. இன்றைக்கி சிவபெருமானுக்கு களி வச்சு படைச்சு அதோடு சேர்ந்து காய்கறிகள், இந்த 21 வகையான காய்கறிகள் இது மாதிரிலாம் சேர்ந்து அந்த ஒரு கூட்டு மாதிரி பண்ணி ஒரு விசேஷமாக வழிபடுவாங்க. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளில் நம்ம நம்முடைய வீட்டில் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி நம்ம பாராயணம் பண்ணால் போதும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒரு ஒற்றுமையாக இருக்கட்டும், தீர்க்க சுமங்கல யோகங்கள், நல்ல ஒரு மங்கள யோகங்கள், அது மட்டும் இல்லாமல் செல்வமானது சேர்ந்து கொண்டே இருக்குங்கிற ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஒரு மந்திரத்தை மனசார நம்ம ஒரு தடவை சொல்லி வழிபட்டால் கூட போதும். அதுவும் இந்த தடவை வந்திருக்கு அந்த ஆருத்ரா தரிசனம் நமக்கு வருடத்துடைய அந்த ஃபஸ்ட்டு இதிலே வந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் சின்னதான ஒரு அகல்வில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம், இல்லாட்டி நெய் விளக்கை ஏற்றலாம். இல்லை எங்கள் கிட்ட காமாட்சி விளக்கு தாமா இருக்குது, நாங்கள் அதில் ஒரே ஒரு தீபம் தான் ஏற்றுவோன்னா அந்த ஒரு தீபமே போதுங்க. அந்த ஒரு தீபம் மட்டும் பூஜையில் ஏற்றிட்டு நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். இல்லை உங்களுக்கு மனசுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு கோரிக்கைகள் இருக்குது, எங்களுக்கு இது நடக்கணும், அதுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்படிங்கிறவங்க கூட தாராளமாக உங்கள் மனசில் ஏதாவது ஒரு கோரிக்கைகள் வச்சுட்டு கூட இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம். வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், தொழிலில் முன்னேற்றம் வேணும், இல்லை பிரச்சனைகள்லாம் தீரணும், நோய் தீரணும், கடன் தீரணும், அப்படி தனிப்பட்ட கோரிக்கைகள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் இந்த கோரிக்கையை சொல்லி நீங்கள் அமைதியாக உங்கள் வீட்டோட பூஜை அறையில் கிழக்கு முகம் இல்லாட்டி வடக்கு முகமாக நம்ம உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லணும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சிவ காயத்ரி மந்திரம். ஓம் திரியம்பகாய வித்மஹி மிருத்யுஞ்சாய தீமஹி தன்னோ பரமசிவ பிரசோதயாத். ஓம் திரியம்பகாய வித்மஹி மிருத்யுஞ்சாய தீமஹி தன்னோ பரமசிவ பிரசோதயாத். இந்த சிவ காயத்ரி மந்திரத்தை நீங்கள் 3 முறை சொல்லலாம், 6 முறை, 9 முறை, 21 முறை, இல்லாட்டி 27 முறை. உங்களுக்கு இதில் இந்த எண்ணிக்கையில் எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் விசேஷம். அதனால் இப்போ கோவிலுக்கு போகிறவங்க கோவிலே உட்காந்து கூட நம்ம சொல்லிட்டு வரலாம். அது ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷமாக இருக்கும். இந்த ஒரு மந்திரத்தை இன்றைக்கி நம்ம சொல்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு வேண்டுதல்கள் வச்சாலும் கண்டிப்பாக நிறைவேறும். அதே மாதிரி
குறைகள் எல்லாமே தீரும். வீட்டில் நல்லபடியாக ஒரு செல்வம் சேர்ந்து கொண்டு இருக்கும். அதனால் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை நிச்சயமாக சொல்லுங்கள். வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் உங்களை தேடி வருங்க. இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.